Hello viewers, welcome to itaste. Namaste. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்கலாம்? இன்னைக்கு நம்ம இந்த வெஜிடபிள் கார்டன்ல நிக்கிறோம். ஏதாவது இதெல்லாம் இன்னைக்கு சிக்கன் சூப் எது செய்யலாம்னு பார்த்தேன். ஏன்னா இந்த வெஜிடபிளும் சேர்த்து ஒரு சூப் ஒன்று வச்சிடலாமா? ஓகே பண்ணலாமே. கேரட் இருக்கு, கேரட் எடுப்போம். இந்த பாருங்க, கேரட் இருக்கு. ஓகே, ஸோ கேரட் யூஸ் பண்ண போகிறோம். கேரட் யூஸ் பண்ணிக்கலாம். லீக்ஸ் இருக்கு பாருங்க, இந்த லீக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் சொல்லுவோம் லீக்ஸ்ன்னு, இதுதான் அந்த இதுதான். இதை க்ளீன் பண்ணி இதை லீக்ஸ் எடுக்கலாம். பச்சை மிளகாவும் இருக்குது, செடியிலேயே பச்சை மிளகா இருக்குது, அதே பறிச்சுக்கலாம். இந்த பாருங்க, ஓகே பச்சை மிளகா இருக்குது, பறிச்சுக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது, பறிச்சுக்கிறேன். லெமன் கிராஸும் இருக்கு, லெமன் கிராஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா வாசமா இருக்கும். லெமன் கிராஸ், ஆமா, இந்த இருக்கு, இது லெமன் கிராஸ் பிடிக்கலாம். தக்காளி இருக்கு, தக்காளி 2 காய் பறிச்சுக்கலாம். தக்காளி தேவை. இப்போ நம்ம வந்து சிக்கன் சூப் வைக்கலாம். அதுக்காகத்தான் இந்த வெஜிடபிளும் கலந்து தான், சிக்கன் வித் வெஜிடபிள். நம்ம வீட்டில் உள்ள சில இன்க்ரீடியன்ஸை வச்சுக்கிட்டு தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டாக சிக்கன் அதோட போடுறதெல்லாம் போட்டு நம்ம ஸ்டாக் ஒன்று ரெடி பண்ணணும். அந்த ஸ்டாக்குக்கு தேவையானதெல்லாம் நான் இப்போ ரெடி பண்ணி போடுறேன். சரியா? ஃபஸ்ட்டாக சிக்கன் போட்டுடலாம். பச்சை மிளகா 1, சும்மா இதை 2 வெட்டி போட்டுக்கலாம். வெங்காயம், லெமன் லீஃப் 2. லெமன் லீஃப், ஆமாம், இதெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும். அந்த லீக்ஸ், அந்த வெள்ளை தண்டு பகுதி அதில் போடலாம். மற்றது இது வந்து லெமன் கிராஸ். தண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு அதிலே கொஞ்சம் கருவேப்பிலை வேணாலும் போடலாம், உடம்புக்கு நல்லது கருவேப்பிலை. தக்காளி ஒரு 4 பீஸ், ஒரு தக்காளி போட்டுக்கலாம். அவ்வளோ. இது அப்படியே 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற நேரம் அது சிக்கனில் உள்ள அந்த ஆயில் மாதிரி மேலால் வரும். அதை கொஞ்சம் அப்படியே மேலால் எடுத்து விட்டுட்டா நல்லா இப்படி வருது இல்லையா, அதை எடுத்துடலாம். இப்போ இதை வச்சு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதில் நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கிடுச்சு பாருங்க. இப்போ இறக்கிடுவேன், இறக்கி வடிச்சிடுவேன். வடிச்சிட்டோம். இதில் வந்து இந்த சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இந்த சிக்கன் பீசஸ் பெருசாக இருக்கு இல்லையா, இதில் வந்து சின்னதாக்கி இருக்கலாம். எலும்புலேருந்து பிரித்து போன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டி பீசஸாக எடுத்துட்டு எலும்பை தனியாக எடுத்துடலாம். இப்போ நாங்கள் சிக்கனை நல்லா பிரித்து எடுத்து வச்சுட்டோம். போன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இனி தேவையானது சிக்கன் பீசஸ் ஆக்கி வச்சுருக்கோம். லீக்ஸ், கோஸ் எல்லாம் குட்டியாக வெட்டி இருக்குது, கேரட்,
ஜிஞ்சர் கார்லிக் வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கு அரைக்கிறதுல. மற்றது சிக்கன் ஸ்டாக் இது நாங்கள் அவிச்சு எடுத்தோம்ல அது சிக்கன் ஸ்டாக். ஆமாம். பாத்திரம் சூடாயிருச்சு. கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், கொஞ்சம் ஒரு 4-5 ரோஸ்மேரி. ஆமாம், அது ரொம்ப போட்டால் ரொம்ப வாசடிக்கும். கரெக்டாக கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக், கேரட் போட்டுக்கலாம். ரோஸ் போட்டுக்கலாம். இந்த லீக்ஸும் போட்டுக்கலாம். சிக்கனும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டாக்கை வந்து சிக்கன் ஸ்டாக், சிக்கன் ஸ்டாக் இது அப்படியே அதில் சேர்த்துறேன். இதில் வந்து இப்போ இதுலேயே நான் சொல்லிடுறேன், இது இப்போ உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இப்படியே நாங்கள் கொதிக்க விட்டு குடிச்சிடலாம். இதோட போதும். ஆமாம், ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தாளிக்க கூட வேண்டாம். நாங்கள் ஸ்டாக் அப்படியே எடுத்து கொடுத்து குடிக்க வைக்கலாம். இதே நீங்கள் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்கள்லாம் குடிக்கிறதுக்காகத்தான் இந்த சோஸ் ஐட்டம் எல்லாம் சேர்க்குறது. இல்லைன்னா இப்படியே குடிக்கலாம். இதை ஒரு சின்ன கொதிக்க வச்சுட்டு குடிச்சிடலாம். இதெல்லாம் நான் ஸ்பெஷலாக சேர்க்குறது தான். இதெல்லாம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், ஃபிஷ் சாஸ் கொஞ்சம். ஃபிஷ் சாஸா? ஆமாம் ஆமாம். டேஸ்ட் எல்லாம் அதெல்லாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் வேணும் சாஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கெல்லாம் சாஸ் எல்லாம் நான் ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ வந்து சில்லி சாஸ், இது சில்லி சாஸும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சில்லி சாஸும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பெப்பர் போடலாம். இது ஏற்கனவே தூள் பண்ணி வச்சது போட்டு அவ்வளோ காரமும் இருக்காது, வாசமும் இருக்காது. இது அப்பயே போடுறது தான். கொதிக்கட்டும், அப்படியே நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக எக் ஒயிட் மட்டும் சேர்த்துட்டு ஒரேடியே தான் ஊற்றணும். ஒரேடியாக ஊற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப திக்காக வேணும்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரைச்சி ஊற்றலாம். ஆனால் தேவையில்லை, இப்படி குடித்தாலே உங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். கட்டாயம் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படியே குடிக்கலாம், சூடாக குடிக்கலாம். ரெடி. ரெடி. வித்தியாசமான சிக்கன் சூப் இது, வீட்லேயே செஞ்சது. ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப் ஒன்று. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எல்லா ஃப்ளேவர்ஸும் கரெக்டாக வந்திருக்கு. ஒரு செமையான ஒரு சிக்கன் சூப் இது. கோல்டான கிளைமேட்டுக்கு நல்ல ஒரு சூப்பு இது ஒன்று.